ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி 2 மணிக்கு ஸ்ரீவாரி சேவா எலக்ட்ரானிக் டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆகிருக்கு. உங்களோட மொபைலில் இதை எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இது ஃப்ரீயாகவே நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இந்த சேவாவுக்கு நீங்கள் செலக்ட் ஆனால் மட்டும்தான் அதோட டிக்கெட் சார்ஜஸ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். எப்போ நீங்கள் செலக்ட் ஆகிறீங்களோ அது வரைக்கும் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிகிட்டே இருக்கலாம். இதுக்கு ஆதார் இல்லைனா ஓட்டர் ஐடி யூஸ் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். ரொம்ப சிம்பிள் தான். வாங்க எப்படி அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு கண்டிப்பாக உங்ககிட்ட லாகின் டீட்டெயில்ஸ் இருக்கணும். உங்களோட இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கப்புறமா உங்களோட டேஷ்போர்டு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து பாருங்கள், உங்களுக்கு சேவா எலக்ட்ரானிக் டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரீட் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் படிச்சுக்கணும். படித்ததுக்கப்புறம் இந்த பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து பிலிக்ரிமோட நேம் கொடுக்கணும். நீங்கள் 2 பேர் வரைக்கும் புக் பண்ணிக்கலாம். நம்பர் ஆஃப் பர்சன்ஸில் நீங்கள் 2 செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நேம் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி பிலிக்ரிமோட ஏஜ் வந்து இந்த இடத்துல கொடுத்துக்கணும். அண்ட் வந்து மேலா ஃபீமேலான்றதை கொடுத்துட்டு ஐடி ப்ரூஃபை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆதார் கார்டா ஓட்டர் ஐடியா அப்படின்றத சூஸ் பண்ணிக்கலாம். அந்த நம்பரை இந்த பாக்ஸில் நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறமா கீழே வந்து பாருங்கள், உங்களுக்கான சேவா எல்லாமே இருக்கும். தோமால சேவா, அர்ச்சனா, அஷ்டதலபாத பத்மாராதனா, சுப்ரபாத சேவா. ஸோ 4 சேவாஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுக்கு பக்கத்தில் பாருங்கள், இந்த சூஸ் டேட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அக்டோபர் மாதத்துக்கான சேவா எல்லாமே காட்டும். ஸோ இப்போ நான் வந்து பாருங்கள், தோமால சேவா வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ தோமால சேவா வந்து செவ்வாய், புதன், வியாழன் இந்த 3 நாள் தான் வந்து நடக்கும். இந்த 3 நாளும் எந்தெந்த டேட்டில் நடக்கும்ன்றது இதில் காட்டியிருப்பாங்க. எல்லா நாளும் நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் செலக்ட் ஆல் அப்படின்றத கொடுத்துட்டு ஓகே கொடுத்திங்கன்னா உங்களுக்கான சேவா வந்து ஆட் ஆயிரும். அதே மாதிரி அடுத்து இருக்க அர்ச்சனா சேவாவும் அதே மாதிரி தான். ஸோ செலக்ட் ஆல் கொடுத்திங்கன்னா எல்லா நாளுமே நமக்கு செலக்ட் ஆயிரும். அந்த மாதிரி கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ அடுத்தது அஷ்டதலபாத பத்மாராதனா சேவா வந்து செவ்வாய்க்கிழமையில் மட்டும்தான் நடக்குது. ஸோ அன்றைக்கி 3 நாள் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதத்துக்கு இருக்குது. செலக்ட் ஆல் கொடுத்திங்கன்னா எல்லா டேட்டும் செலக்ட் ஆயிரும். ஸோ அடுத்தது எல்லா நாளும் நடக்கக்கூடிய சுப்ரபாத சேவா. சுப்ரபாத சேவாவில் வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் தேதியும் 5ஆம் தேதியும் வந்து சேவா இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மீதி இருக்க எல்லா நாளுமே அக்டோபர் மாதத்துக்கு இருக்குது. ஸோ செலக்ட் ஆல் கொடுத்திங்கன்னா எல்லா நாளும் செலக்ட் ஆயிரும். ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போது நம்ம எல்லா சேவாவும் செலக்ட் ஆகிடுச்சு. எல்லா சேவாவும் செலக்ட் பண்ணது கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த மாதத்துக்கு எந்தெந்த சேவாஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த டேஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு லிஸ்ட்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே செக் பண்ணிக்கோங்க, எல்லா நாளும் செலக்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத. அதுக்கப்புறமா அப்படியே நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பாருங்கள், இங்கே ஒரு கேப்ஷா மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் 2+ கீழே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் இருக்கும். அதாவது இந்த இடத்துல வந்து பாருங்கள் ஸ்பேஸ் இருக்கும். இதோட ஆன்சர் நம்பர் கொடுக்கணும். ஸோ 6+2 அதாவது 2 கூட 6 கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு 8 வரும். அந்த மாதிரி உங்களுக்கு கேப்ச்சா ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா அதில் எத்தனையை கூட்டி போடணுமோ அந்த ஆன்சரை இந்த இடத்துல நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம வந்து சப்மிட் வந்து கொடுத்துக்கலாம். இப்போது சப்மிட் வந்து கொடுத்தாச்சு. இப்போ வந்து பாருங்கள், நமக்கு ஐடி வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம புக்கிங் ஐடி. ஈஸியாக வந்து புக் பண்ணியாச்சு. ஸோ சிஸ்டத்தில் யாரும் ட்ரை பண்ணாதீங்க. சிஸ்டத்தில் ட்ரை பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த டேட்டில் எதுவுமே காட்ட மாட்டேங்குது. நான் சிஸ்டத்தில் ட்ரை பண்ணி பார்த்தேன், ஒர்க் ஆகலை. அதனால தான் மொபைலில் புக் பண்ணேன். ஸோ மொபைலில் எல்லாத்துக்குமே ஈஸி தான். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் வந்து எத்தனை பேருக்கு வேணுமோ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. ஒரு ஐடியில் 2 பேருக்கு தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். ஒரு 4 பேருக்கு பண்ணணுன்னா 2 ஐடி வச்சுக்கோங்க. 2 ஐடி வச்சு நீங்கள் வந்து ஈஸியாக புக் பண்ணிக்கலாம். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா இதோட ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணும்போது நம்ம செலக்ட் ஆகிருக்காமா இல்லையா அப்படின்றத நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் ஆகிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான ஃபீஸ் பே பண்ணி அந்த சேவாவில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இந்த மாதிரி தான் இந்த எலக்ட்ரானிக் சேவா டிப்பில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணுறது. ஸோ இப்போ நம்மளோட இப்போ நாம் போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியில் செக் பண்ணி பார்த்திங்கன்னா நமக்கு லாட்ரி ஸ்டேட்டஸ் வந்து பெண்டிங் அப்படின்னு காட்டும். நம்ம வந்து ஜஸ்ட் இப்போ தான் புக் பண்ணியிருக்கோம். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான லாட்ரி வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணல. டிப் வந்து கண்டக்ட் பண்ணதுக்கப்புறமா உங்களோட ஸ்டேட்டஸ் இதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். ஒன்றும் அவசரப்பட தேவையில்லை. ஏன்னா டைம் வந்து கொடுத்துருப்பாங்க. அதனால் நம்ம பொறுமையாகவே வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணலாம். ஸோ நீங்களும் வந்து இந்த தோமாலா அஷ்டதலபாத பத்மாராதனா இந்த சேவாஸ்லையா பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. இதில் செலக்ட் ஆனால் தான் நம்மளால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஸோ செலக்ட் ஆகிற வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணிகிட்டு இருக்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.